இங்கே பார்த்து சொல்லிட்டு உங்கள்கிட்ட அங்கே பார்த்து சொல்லுங்கள். இங்கே பாருமா, என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து என் ஃப்ரெண்டை கேரக்டர் டிஸ்கஷன் பண்ணிடாத. இங்கே பாரு, நான் எவ்வளோ வரும் கேவலம் கெட்டவனா நினச்சிக்கோ, ஆனால் இவன் 100%. இந்த கோல்டில் கூட பியூரிட்டி செக் பண்ணுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் இவன்கிட்ட கிடையவே கிடையாது. நீ மட்டும் நம்பிட்டேன்னு வச்சுக்கோமா, இவனை உனக்காண்டி உசுரையாக கொடுப்பான். சரி ஓகே, இதை எமோஷனலாக சொல்லுங்க. அழுதுகிட்டு அவன் லவ் பண்ணால் அந்த பிள்ளை வந்து அவனை ஏற்றுக்காமல் போகுது. அப்போ நீங்கள் அவன் அந்த லவ்வை சேர்த்து வைக்கணும். அந்த எமோஷன் சொல்லுங்கள். இங்கே பாருமா, இவனை நீ என்னை நினச்சி இவனை கேரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணாது. உனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் நீ உன் ஐடியா திங்கிங் படி நீ தேடலாம். உலகத்தில் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். ஆனால் இவனை நீ மிஸ் பண்ண வச்சுக்கோமே. சவுண்டு வரக்கூடாது. வணக்கம், நான் பாலகுமார் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் ஆடிஷனுக்கு வந்திருக்கோம். எல்லாம் ஒரு குரூப்பாக வந்தோம். நிறையா கும்பலை பார்த்தோன்னே என்னடா எப்படிதான் வந்து உள்ளே வந்து பேச போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே வந்த அப்புறம் தான் தெரியுது ஒரு சைலன்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டவுட்லேயே வந்ததில் உள்ளே இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டு போகிறோம். பட் அங்கே போனவங்க எல்லாமே இதாகி அப்படியே பிளாக்காக நிற்கிது. அவங்க முன்னாடி நிற்கிற போகும்போது தான் நம்ம சொல்கிறத சொல்லலாமா இல்லை அவங்க ஏதாவது கேட்குறத சொல்லலாமான்னு யோசிச்சு அப்போ அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம செஞ்சோம்னா அதில் உண்டான கிளாரிட்டி என்ன ஏதுன்னு நம்ம சஜஸ்ட் பண்ணி தெளிவாக செஞ்சு முடிச்சிடுவோம். அதனால் எதையும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அவங்க கேட்குறத தெளிவாக செஞ்சிட்டோம்னா நமக்கு உண்டான சான்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும்.